ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நான் பேச போகிறது இந்தியாவிலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹாண்டட் பிளேஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான இடத்த பற்றி தான் பேச போகிறேன். அதுவும் பொதுவாக ஒரு ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு குறிப்பிடுறோன்னா இந்த இடத்த எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயமே அந்த லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு இது பேய் தங்கும் இடம், பேய் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றத ஃபஸ்ட்டு அந்த லோக்கலில் இருக்கிற மக்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதை தாண்டி இந்த இடம் உண்மையாகவே பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா பேரநார்மல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய, அதாவது பேரநார்மல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. இதையும் தாண்டி சினிமாவில் வரா மாதிரி ஒரு சில பூசாரிகள், மந்திரவாதிகள் அந்த இடத்துல காலை வச்சதுக்கப்புறம் இருக்கு, இங்கே என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நான் பேச போகிற இந்த இடத்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இது மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹாண்டட் பிளேஸ், இந்த இடத்துல பப்ளிக் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அது என்னப்பா அவ்வளோ டேஞ்சரான இடம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாங்களா இந்த இடத்துல பேய் இருக்குன்னு. அப்பேற்பட்ட இடம் இந்தியாவில் எங்கே இருக்குன்னா, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாங்கர் கோட்டையை பற்றி தான் இனி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் அப்ரூவ் பண்ண ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் இது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 4 மணிக்கு மேலே இது ஹாண்டட் பிளேஸு, இந்த இடத்துல வந்து ரொம்ப மோசமான நிறைய விஷயங்கள் நடக்கும், இது வந்து பொதுமக்களுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே லீகலாக இந்த இடத்த தடை பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாருமே ரொம்பவே உஷாராயிடுவாங்களாம், எவனும் இந்த இடத்துல தங்கிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக 4 மணிக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கோட்டையை சேர்ந்த செக்யூரிட்டிஸ் 4 மணிக்கு மொத்தமாக எல்லாரையும் காலி பண்ணி அனுப்பிச்சிட்டு ஒரு 4-4:15 அந்த கோட்டையை லாக் பண்ணிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்களாம். அதுக்கு மேலே பொழுது சாயிற நேரத்தில் அந்த இடத்துல இருக்கிறது மனிதர்களுக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட்டைக்கு பின்னாடி ஒரு பகிரங்கமான ஒரு வரலாறு ஒன்று இருக்குதுங்க. அதுவும் அந்த வரலாறு எப்போ ஆரம்பிக்குது தெரியுங்களா, கிட்டத்தட்ட 1573 வருஷம் ராஜ்புத் தலைமையை ஆண்ட கஞ்சவானா அப்படின்றவரோட பையன் தான் மதோ சிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மதோ சிங் தான் அந்த காலகட்டத்தில் ராஜஸ்தானை ஆட்சி புரிந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட பையனான சத்ரா சிங் அப்படின்றவர் கிட்டத்தட்ட 1630 வருஷம் வரைக்கும் இந்த ராஜஸ்தானையும் பாங்கர் கோட்டையையும் ரூல் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதே வருஷம் சத்ரா சிங் அவர்களும் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த கோட்டைக்குள்ள கிட்டத்தட்ட 70 அறைகள் இருக்குங்களாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை இன்னைக்கு பேய் நடுமாடும் ஒரு கோட்டையா மாறி இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயமே. இந்த மாதிரி பேய் நடமாட்டம் நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மந்திரவாதியோட சாபம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது சத்ரா சிங்குக்கு ஒரு அழகான ஒரு மகள் ஒன்று இருந்தா, அந்த மகளோட பேர் தான் வந்து ரத்னவதி அப்படின்றாங்க. இந்த ரத்னாவதி தான் பிரின்சஸ் ஆஃப் பாகர் ஃபோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணு மேல அங்க இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதிக்கு தீராத காதலாம். அந்த மந்திரவாதிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு, ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கும். அந்த ஆளோட பேரு சிங்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவருக்கு அந்த பொண்ணு மேல தீராத காதல். ஆனா அந்த ஒரு மகாராணி வந்து இவங்களை பெருசா கண்டுக்கிறது கிடையாது, அந்த பிரின்சஸ் வந்து பெருசா கண்டுக்கிறது கிடையாது. இதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்னவதிக்கும் வேற ஒரு பையனுக்கும் திருமணம் அப்படின்ற மாதிரி அந்த சமஸ்தானத்துல அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த மந்திரவாதியால் தாங்க முடியலையா, நம்ம ஒரு தலையாக காதலிச்சுட்டு இருந்தோம், ஆனால் நம்மளை விட்டுட்டு இவ கல்யாணம் பண்ண போறாளா, இவ நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை எப்படியாவது வசியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்ணுறாரு. இதுக்காக என்ன பண்ணுறாருனா, ரெகுலராக அந்த ரத்னவதி யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூமை வந்து அவரோட வீட்டு வேலைக்காரி தான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வருவாலாம். அந்த பெர்ஃப்யூமை எப்படியோ கைப்பற்றி அந்த பெர்ஃப்யூம்குள்ள ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணும்போது ரத்னவதி நமக்கு மயங்கிடுவான்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பெர்ஃப்யூமை வசியம் பண்ணி அனுப்புறாரு. அதுவும் யார்கிட்ட கொடுத்து அனுப்புறாருன்னா, அந்த வேலைக்காரி கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அந்த வேலைக்காரியும் ரத்னவதி கிட்ட கொண்டு போய் அந்த சென்ட்டை கொடுக்குறா, அந்த பெர்ஃப்யூமை கொடுக்குறா. கொடுத்ததுக்கப்புறம் ரத்னவதிக்கு கொஞ்சம் இந்த மாந்திரிகளும் தெரிஞ்சனால இந்த ஒரு பெர்ஃப்யூம்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ்யம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பெர்ஃப்யூம் பாட்டிலை போட்டு உடைச்சிடுறா ரத்னவதி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதியோட பாச்சா பலிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே அந்த மந்திரவாதிக்கு பயங்கர ஒரு டிப்ரெஷனு, எப்படியோ அவளை வசியம் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி பொறுத்து பார்க்குறாரு. கடைசியில் இந்த 2 பேருக்கும், அந்த பிரின்ஸுக்கும் பிரின்சஸுக்கும் ரத்னவதிக்கும் அவ வந்து எதிர்பார்த்த அந்த ஒரு இளவரசனுக்கும் திருமணம் நடந்துருது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவொடனே அந்த மந்திரவாதியால் தாங்க முடியாம தற்கொலைக்கு முயற்சி பண்றான். அந்த மாதிரி இறக்கும் தருவாயில் அந்த கோட்டையை பார்த்து ஒரு மிகப்பெரிய சாபம் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது இந்த கோட்டை இனிமேல் தரைமட்டமாக மண்ணோட மண்ணாக அழிஞ்சு போயிடணும், இந்த கோட்டையில் எந்த மக்களும் வாழக்கூடாது, இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் வசிக்கும் மக்கள் எல்லாருமே கூண்டோடு அழிஞ்சு போயிடணும்.
இனிமேல் இந்த இடம் வந்து உருப்படவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சாபத்தை ஒன்று விடுறான். இந்த சாபத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்யாணம் நடந்த கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் அந்த கோட்டை முழுவதுமாக வந்து அழிக்கப்படுது. அந்த கோட்டையில் வாழ்ந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாவுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாங்கர் கோட்டைக்கும் அஜம்கார் அப்படின்ற இந்த 2 இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் மிகப்பெரிய போர் நடக்குது. அந்த போரில் அந்த ஆர்மி மொத்தமாக கொல்லப்படுது. இதில் ரத்னவதி அவர்களும் இறந்து போகிறாங்க இந்த சாபத்துக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி அந்த இடமே அழிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அந்த ரத்னவதியோட ஆத்மாவும் அந்த மந்திரவாதி சிங்கியா இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட ஆத்மாவும் அந்த இடத்துல உலாவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல இப்பேற்பட்ட அமானுஷ்யங்கள் உலாவுது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பொதுமக்கள் உலாவ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே பகலில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ராத்திரி, அதாவது பொழுது சாஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்குள்ள ஒரு பொண்ணு அலற சத்தம், அதுவும் அந்த கோட்டையில் இருக்கிற மண்டபத்துக்குள்ள ரெகுலராக டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கதறி அழுகிற சத்தம் எப்பவுமே கேட்க ஆரம்பிச்சிருச்சான். இதையும் தாண்டி இப்பேற்பட்ட சவுண்டு கேட்குது, ஆனால் இந்த இடத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ண போனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கான பின்விளைவுகள் அவங்களுக்கே பர்சனலி மோசமாக இருக்குதான். இது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை சுற்றி குல்தாரா கிராமம் அப்படின்ற ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. இந்த கிராமத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கிராமத்தை நம்ம எல்லாரும் தீரன் அதிகாரம் 1 படத்தில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. அதாவது தீரன் அதிகாரம் 1 அந்த செகண்ட் ஆஃப் ஷூட் ஃபுல்லாகவே இந்த கிராமத்தில் தான் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதில் கூட அந்த கார்த்தியோட குரு ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி சொல்லலை, நடிகர் போஸ் வெங்கட் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார். அது என்னன்னா, அந்த நைட் டைமில் இந்த படத்தில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணும்போது ஒரு இடிஞ்ச செவுத்துக்கு மேலே உட்காந்து ஒரு லைட் பாய் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதாவது லைட்டை பிடிச்சிக்கிட்டு அவன் அந்த சீனை எடுக்கும்போது அந்த லைட்டை கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த லைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கும் மேலே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு லைட் பாய் இருந்தான். அவன் இந்த ஷூட்டிங் நடக்கும் போது திடீர்னு பார்த்தா அவன் பின்னாடி அந்த 30 அடிக்கு மேலே யாரோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. அந்த 30 அடியிலிருந்து அவன் கீழே விழுந்துருக்கான். அவனை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து நான் அந்த ஷூட்டிங்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். யாரோ என்னை பின்னாடி பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதை கேட்டோன்னா அந்த குரூவுக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த படப்பிடிப்பை கடகடன் முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருக்கிறாங்க. இதையும் தாண்டி அந்த பாங்கர் கோட்டையில் நம்ம விஜயகாந்த் படமான நரசிம்மா படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஃபுல்லாக பாங்கர் ஃபோர்ட்டில் தான் நடந்திருக்கும். அங்கே கூட அவங்க கண்டிப்பாக நிறைய அமானுஷ்யங்களை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லாதனால பல பேரால் அங்கே நடந்த அமானுஷ்யங்களை ஷேர் பண்ண முடியல, அவ்வளோதான். ஸோ இந்த பாங்கர் கோட்டை அப்படின்றது ரொம்ப ஒரு காலகட்டத்தில் இசை, கலை, வணிகம், அதுக்கப்புறம் மக்களோட வாழ்வுமுறை இது எல்லாமே சீரும் சிறப்புமாக இருந்த ஒரு இடம். ஒரு மந்திரவாதியோட சாபத்தினால அவர் விட்ட சாபம் கழிச்சு அவர் 3 ஹவர் கழிச்சு இறந்ததுக்கு அப்புறமா அந்த சாபம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு அங்க இந்த பாங்கர் கோட்டையில் இன்னொரு சம்பவம் நடந்தது. கிட்டத்தட்ட 1995 வருஷம் ஷாருக் கான் மற்றும் சல்மான் கான் இணைந்து நடித்த படம் தான் கரண் அர்ஜுன் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த பாங்கர் கோட்டையில் தான் நடத்தினாங்களாம். ஸோ இந்த படத்தோட கதாநாயகியான மம்தா குல்கர்னி அந்த படத்தில் ஒரு படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கே இருக்கிற மண்டபத்தில் தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு மெய் மறந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்களாம். பக்கத்தில் யார் இருக்காங்க என்ன அப்படின்றத அவங்க கண்டுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட பிரம்ம பிடிச்ச மாதிரி தனியாக நின்று ஆடிட்டு இருந்துருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த படத்தோட குரூவில் இருந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கடன்னு இவங்களை லோக்கலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது மம்தா குல்கர்னி அவங்களுக்கே தெரியலையா. இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஏதோ ஒரு மந்திரவாதி தான் ஏதோ ஒரு வசியம் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த குரூவே போயிட்டு போலீஸில் அந்த இடத்த பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷூட்டை முடிச்சுட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த இடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரே என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா, அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் 4 மணிக்கே இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வண்டி கூட இந்த இடம் பக்கத்தில் இருக்கக்கூட ரோடை கிராஸ் பண்ணி போவாதான். அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்பவே நிசப்தமாயிடுமா. இவ்வளவு ஏங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வர நானே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய கார்ட்ஸை ஏமாற்றி ஒரு சில சின்ன பசங்க டூரிஸ்ட்டாக வரவங்க எப்படியாவது அந்த கார்ட்ஸை ஏமாற்றி அந்த கோட்டைக்குள்ளேயே தங்கிடுவாங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி கோட்டைக்குள்ளே போனவங்க அடுத்த நாள் காலையில் யாருமே திரும்பி வந்தது கிடையாது. அப்படியே திரும்பி வரதா இருந்தாலும் பணமாக தான் திரும்பி வருவாங்க. இவங்களோட பாடிஸை எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தாலும் இவங்க இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மம் யாருக்குமே தெரிய வரலையா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தலை திருப்பப்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டத்தில் இவங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஹையஸ்டான ஹிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இது மனிதனோட கையை வச்சோ எந்த கூர்மையான ஆயுதத்தை வச்சோ இவங்களோட தலை திருப்பப்பட்டு இவங்க கொல்லப்படலை அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த இடத்துக்கு 4 மணிக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு தடை விதிச்சிருக்கிறாங்க. இதையும் தாண்டி இன்னைக்கு இந்த யூத்துங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த கோஸ்ட் பேரனாமல் டூரிசம் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதாவது பேய் இருக்கக்கூடிய இடத்துக்கு கேமராவை தூக்கிட்டு போயிட்டு பேய் இருக்கா இல்லையா அப்படின்றது
ஒரு சில கோஸ்ட் பேரானார்மல் டூரிஸ்ட் எல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய வீடியோஸ் போடுறாங்க, லைக்ஸ் அள்ளுறாங்க. ஸோ அதுக்கான வருமானமும் கிடைக்குது. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்றத வந்து நிறைய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல உண்மையாகவே அமானுஷ்யம்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுக்கிட்ட இருந்து நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாதுங்க. அப்படி நீங்கள் மாட்டினீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் தப்பிச்சிட்டா கூட காலப்போக்கில் ஒரு சில வாரங்களில் அதுக்கான ஒரு பதிலடி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒரு சக்தி இருக்கும் போது தீய சக்தின்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அந்த தீய சக்தியை தாங்கக்கூடிய அளவுக்கு, சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு சக்தி கிடையாது அப்படின்ற மாதிரி பல வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த கோஸ்ட் டூரிசம் இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் மக்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சம்பவமும் நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த இடத்துக்கு டூரிஸ்டாக போன ஒரு பெண் ஹினா ஜெயின் அப்படின்றவங்க இந்த இடத்துக்கு போனப்போ என்ன அவங்கள வந்து ரியலைஸ் பண்ணாங்க, ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத அவங்களோட vlogல போட்டிருந்தாங்க. அது என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பாங்கர் ஃபோர்ட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு உள்ளெல்லாம் ஃபுல்லாக ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆகிட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் தனியாக ஒரே ஒரு ரூமில் போயிட்டு ஃபுல்லாக அந்த இடத்த வீடியோ கவர் பண்ணிட்டு இருந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே அத்தர் ஸ்மெல்லு ஹெவியாக அடிச்சிருக்குது. சரி, இந்த ஸ்மெல்லு செம ஹெவியாக இருக்கே, பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு சுற்றி கித்தி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டருக்கு யாருமே கிடையாதான். போக போக இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போயிருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த பற்றி அவங்க சின்ன விஷயங்கள் படிச்சிருக்கிறாங்க. அது அந்த நேரத்துக்கு வந்து டக்குன்னு அவங்க ஐடியா பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே இந்த ஸ்மெல்லு தான் மேட்டர்லன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து பயந்தடிச்சிட்டு வெளில வந்துருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு 2 கப்புள் போயிருக்கிறாங்க. அந்த கப்புள் போய் அந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட அவங்க 4 மணிக்கு முன்னாடி அந்த இடத்துலேருந்து கிளம்புறது நல்லது. ஆனால் கரெக்டாக 4 மணிக்கு செக்யூரிட்டி க்ளோஸ் பண்ணும் போது தான் கலந்துருக்கிறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி அவங்க பைக்கில் போயிட்டு இருக்கும்போது முதல் தடவையாக அந்த இடத்துல மட்டும்தான் பகலையும் நைட்டையும் சேர்ந்து பார்த்துருக்குறாங்களாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருக்குது. இதை பார்த்து பயந்தடிச்சுக்கிட்டு பைக்கு பயங்கர வேகமாக ஓட்டியிருக்கிறாங்க. போகிற வழியில் பைக்கு நின்று போயிருச்சுங்களாங்க. நின்று போனதுக்கப்புறமா பைக்கை கிக் பண்ணுறாங்களாம், ஸ்டார்ட்டே ஆகலையா. நல்ல வேலையாக அந்த இடத்துல ஒரு வயசான ஒரு ராஜஸ்தானி மனுஷன் நின்று வேடிக்கை பார்த்துருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரே மீதியில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. பண்ணதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கே ஒரே ஆச்சரியம். எப்படிங்க இவ்வளோ நேரம் நாங்கள் ட்ரை பண்ணோம் ஸ்டார்ட்டே ஆகலை, நீங்கள் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரா, உங்களை தடுத்து நிறுத்தணும்னு அது முயற்சி பண்ணியிருக்கு, உடனே இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாருங்க எங்களை தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணுறா, சொல்லுங்கள் பெரியவரேன்னு கேட்டதுக்கு உங்களுக்கே அது யாருன்னு தெரியும், இதுக்கு மேலே இங்கே நிற்காதீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் வந்து அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல அமானுஷ்யமான விஷயங்கள் இந்த பாங்கர் கோட்டையில் நடந்திருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டாலே நமக்கே மெயில் சிலுக்கிறது இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு எபிசோட் இந்த பாங்கர் கோட்டையை பற்றிய உண்மை சம்பவங்கள் எல்லாமே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வேற ஒரு இடம், ஒரு ஹாண்டட் பிளேஸை பற்றி நம்ம பேசுவோம் நண்பர்களே. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஹாரர் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.